என்னதான் துபாயில இருக்க கிட்ஸ்க்கு எல்லாமே கிடைச்சாலும் எஜுகேஷன் வரும்போது பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்கள டாப் யூனிவர்சிட்டியில படிக்க வைக்கணும்னு தான் ஆசை இருக்கும். அதுக்காகவே எஜுகேஷனுக்கு எல்லாரும் எங்க சூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான். இப்ப நீங்க துபாயில இருந்தீங்கன்னா அட்மிஷனுக்காக இந்தியா வரைக்கும் போகணும்னு தேவையே இல்ல. ஏன்னா இந்தியால இருக்க டாப் யூனிவர்சிட்டி அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே இப்ப நம்ம துபாய்க்கே வராங்க. யூஏவோட பிக்கெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் எஜுகேஷனல் எக்ஸ்போ ஆன ஸ்டடி இன் இந்தியா ஃபேர் இப்ப நம்ம யூஏல 3 எமிரேட்ல நடக்க போகுது. இந்த எக்ஸ்போவை நீங்க விசிட் பண்ணீங்கன்னா இந்தியாவோட டாப் யூனிவர்சிட்டிஸ், காலேஜ் அண்ட் போர்டிங் ஸ்கூலுக்கு நீங்க ஆன் ஸ்பாட்டா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுல டாப் 35 யூனிவர்சிட்டியான விஐடி வெல்லூர், மணிப்பால் யூனிவர்சிட்டி, கிரைஸ்ட் யூனிவர்சிட்டின்னு டாப் யூனிவர்சிட்டிஸ் மட்டும் இல்லாம அண்ட் கொடைக்கானல் இன்டர்நேஷனல் ஸ்கூல், எஸ்எஸ்விஎம் இன்ஸ்டிடியூஷன் கோயம்புத்தூர்னு நிறைய டாப் போர்டிங் ஸ்கூல்ஸுமே இந்த எக்ஸ்போல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்த எக்ஸ்போ மூலமா அட்மிஷன் எப்படி இருக்கும், கேம்பஸ் இன்டர்வியூ எப்படி இருக்கும், இன்டர்ன்ஷிப் எப்படி இருக்கும்ன்றத எல்லாமே நீங்க ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இன் கேஸ் உங்க குழந்தைங்களுக்கு எந்த ஃபீல்ட சூஸ் பண்ணலாம்னு தெரியலனா கூட இந்த எக்ஸ்போ நீங்க விசிட் பண்ணலாம். ஏன்னா இங்க கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் இருக்கனால ஃபியூச்சர்ல எந்த கோர்ஸ் படிச்சா நல்லா இருக்கும்ன்றது அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த இந்தியன் எஜுகேஷனல் ஃபேர் 3 எமிரேட்ல நடக்க போகுது. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா அபுதாபில நவம்பர் 7th and 8th மிலினியம் டவுன் டவுன் ஹோட்டல்லையும் அண்ட் துபாயில நவம்பர் 8th and 9th மிலினியம் பிளாசா டவுன் டவுன் ஹோட்டல்லையும் அப்புறம் ராசல் கைமால நவம்பர் 11th ஹில்டன் கார்டன் ஹில்ல நடக்க போகுது. இந்த எஜுகேஷனல் ஃபேரை விசிட் பண்ண போறீங்கன்னா இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து என்னோட பயோல கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ்போ பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நான் கேப்ஷன்லயே கொடுத்திருக்கேன். சோ செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பை.